தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு இந்த நிமிஷம் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பல காலமாக பல வருஷமாக ஒரு கோரிக்கை அடிக்கடி ஒரு படம், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், ஒரு பண்டிகைக்கு படங்கள் வரும்போது தான் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அது என்னென்னா ஸ்பெஷல் ஷோ 5 காட்சி வேணும்பாங்க. அது சில படத்துக்கு கிடைக்கும், சில படத்துக்கு கிடைக்காது. எதுக்கு கிடைக்குங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டாங்க, அனைத்து படத்துக்கும் 5 காட்சிகளுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. பண்டிகை நாட்களில் எந்த படம் வந்தாலும் சரி 5 காட்சிக்கு ஓகேன்ட்டு இன்றைக்கி அரசாங்கம் அறிக்கை விட்டுருச்சு. அதே மாதிரி சனி ஞாயிறு 5 காட்சிகள், சின்ன சின்ன பண்டிகைகள், உள்ளூர் பண்டிகைகள் வந்தாலும் அந்த ஏரியாக்களில் 5 காட்சிகள் போட்டுக்கலாங்கிற முதல் முறையாக நம்ம சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்கு முதல்ல விஜய் சாருக்கு நன்றி. நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. 5 காட்சி நீங்கள் அது அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் குறைக்கிட்ட சார், விஜய் சார் விட்டுருங்க சார். எல்லாத்துக்கும் குறை ஒன்று சொன்னால் உடனே சின்ன திட்டு தர மாட்டேன், அது பண்ண மாட்டேங்க. இப்போ நல்ல விஷயம் நடந்துருக்குல்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கெஞ்சிக்கு இருக்கணும், ஸ்பெஷல் ஷோ கொடுங்க, 9 மணி காட்சி கொடுங்கன்ட்டு. இப்போ அது இல்லை, ஓகே பண்ணிட்டாரு. ஆமாம், அது திருப்பி அவராக சொல்லி நல்ல படம் நல்லா எடுக்கணும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த இதுக்கு விஜய் சாருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுக்கு சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கையும் வச்சோம்னா தலை சுற்றிடும் அவருக்கு. ஏகப்பட்ட சுத்தல் இருக்குது. இப்போது எல்லாம் கிளியர் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக உட்காரட்டும். முதல்ல இப்போ தான் அமைச்சரை வந்துருக்கலாம், உட்காரட்டும். அந்த அடிப்படையில் தான் இயக்குனர் சங்கமே நீங்கள் முதல்ல ஸ்டடியாக உட்காந்து நல்லாட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோரிக்கை இருக்குது அப்புறம் சொல்கிறோம்னு இருக்கோம். டைம் பார்த்து போய் சொல்லிடுவோம். வடம் மஞ்சு விரட்டு, வடம் வடம் மஞ்சு விரட்டு. இந்த வடம்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வரும். அந்த தேர்களுக்கு கட்டுவாங்கள கயிறு, அந்த கயிறுக்கு, தேரில் கட்டுற கயிறுக்கு தான் வடம். அப்புறம் கேணி கயிறு, ஆட்டுக்கயிறு, மற்றெல்லாம் கயிறு தான். ஆமாம், அந்த தேருக்கு கட்டுற கயிறு தான் நம்ம அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அதுக்கு வடம்னு சொல்லுவோம். அதற்கடுத்து வடம்ங்கிற வார்த்தை இந்த மாட்டுக்கு கட்டுற கயிறு தான். அப்போ அந்த மாடு எங்கே வைக்கிறோம்? தேருக்கு நிகராக வைக்கிறோம். அதான் வடம் மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டுங்கிறது 2 இருக்குது. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இருக்குது. ஊரில் அந்த மஞ்சு இருக்கும், கத்தாழையில் இது பண்ணி ஒரு மஞ்சு, அந்த மஞ்சு கட்டுவாங்க. மஞ்சு கட்டி மாட்டை வெட்டி வரதான் மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது அப்போ சொல்லுவாங்களே, ஜல்லிக்காசும்பாங்கள்ல, ஜல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லாமப்பாங்கள்ல, அப்போ ஜல்லிக்காசு, அந்த ஜல்லிக்காசை துண்டில் கட்டி மாட்டில் கட்டுவாங்க. அதை அடக்கி அந்த ஜல்லிக்காசை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள அது போய் சேர்ந்துடும், துண்டை வைக்கிற மாதிரி. அதனால தான் அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு. இது மாதிரி மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. இது வடம் மஞ்சு விரட்டுங்கிறது இது கொஞ்சம் இது இல்லைன்னா இதில் ஆபத்து கம்மி. மாடு அது இஷ்டத்துக்கு போகாது, அந்த வடத்தோட கண்ட்ரோலில் முதல்ல இருக்கும். அதுக்குள்ளே போட்டு வச்சு அது அடக்கிறது. இது கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டோட வடம் மஞ்சு விரட்டுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான மஞ்சு விரட்டு தான் இந்த வடம் மஞ்சு விரட்டு. இது எந்த படத்தையும் காட்டும் இல்லை, ஜல்லிக்கட்டு காட்டியிருக்காங்க. வடம் மஞ்சு விரட்டுங்கிறது முதல் முறையாக நம்ம தமிழ் திரைப்படத்தில் காட்டின நம்ம இயக்குனர் சங்கிலி அவருக்கு பாராட்டுக்கள். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் முகேஷ் முனிசாமி சார், பாட்டு எல்லாம் சூப்பர் சார். நல்ல ஒரு நேட்டிவிட்டியாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள். அதில் ஒன்று சொன்னார் அவர், ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க, டீன் எல்லா டேட்டும் கேட்டுப்போம். அம்மா இருந்து போச்சு ஒரு ஒப்பாரி சாங் சார்.
அப்பா இருந்து போயிட்டார், கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு, இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மாடு செத்து போச்சு ஒரு ஒப்பாரி பாட்டுன்னா அது இருந்தாலும் என்னன்னு மியூசிக் என்ன பண்ணுவார், என்ன ஃபீல் ஆகும்? என்னன்னா கிராமங்களில் நிறைய குடும்பங்களில் பெத்த பிள்ளையை விட, பெத்த அப்பா அம்மாவை விட மாடை நேசிப்பார்கள், மாட்டின் மீது பாசம் காட்டுவார்கள். சில அம்மாலாம் குழந்தைகளுக்கு குளிப்பாட்ட மாட்டாங்க, அதுவாக குளத்துல குளித்து அதுவாக குளிச்சுட்டு வராங்க. சில பெண்கள் மாட்டு டெய்லி குளிப்பாட்டுவாங்க, குழந்தை மாதிரி குளிப்பாட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பார் மாடு. இன்னொன்று இந்த ஒப்பாரிக்கு சொல்கிறேன், ஒரு அப்பா வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு பல கோடிக்கு சொத்து சேர்த்து வைப்பான் பிள்ளைகளுக்கு. அந்த அப்பா செத்து போயிட்டா அந்த அப்பா கூட யாரும் சமாதி கட்டுறதில்ல, மிஷினில் எரிச்சிட்டாங்க இப்போது. ஆனால் கிராமங்களில் குழந்த மாதிரி வளர்த்த ஒரு மாடு செத்து போச்சுன்னா இந்த தோட்டத்துலேயே மாட்டுக்கு சமாதி கட்டுவாங்க. பெத்த அப்பனுக்கே சமாதி கட்ட காலத்தில் மாட்டுக்கு சமாதி கட்டி அதுக்கு இறந்த நாள் இருக்குது, அந்த இறந்த நாளுக்கு அது மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அது கிராமத்து கல்ச்சர் தான். ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாம் ஒன்றா பழகுனது தான் அந்த கிராமத்து கலாச்சாரம். இன்றைக்கி நிறைய கிராமத்து படங்கள் வர்றதில்லை, ஏன்னா நம்ம நிறைய இயக்குனர் எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவி கிராமத்து படம் எடுத்தால் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிருவாங்களோ, ஒரு ரொம்ப சீப்பாக நடிச்சிருவாங்களோ, பிரம்மாண்டமாக எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும், கன் எடுக்கணும், சுடணும், சேசிங் இருக்கணும், த்ரில்லர் கொலை, இது அப்படி எடுத்தால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினைப்பாங்கன்ட்டு தப்பாக நினைக்கிறாங்க. அது இல்லை, கிராமத்து கதையில் எந்த இயக்குனர் ஜெயிக்கிறானோ அவனு தான் லைஃப் லாங்காக பேர் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிராமம் அவ்வளோ ஒரு வீரியமானது. இந்த சூழலில் இன்றைக்கி ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை தான் எடுத்த இயக்குனர் சங்கிலி அவரை நான் பாராட்டேன், இன்னும் பாராட்டேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் அது ஃபஸ்ட்டு வியந்தது என்னென்னா கேமராமேன் ஈஸ்வரோட ஒர்க்கு, மெரிட்டர் என்ன டோன், அந்த 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 கிராமத்து அந்த மனம் வாங்க, கிராமத்தோட காட்சி, அந்த மாடு வந்து அந்த மண்ணை உதரும் பாருங்க, அதெல்லாம் உண்மையில் மேலே விழுகிற மாதிரி இருக்கு சார். உண்மையாக அந்த கிராமத்தை அப்படியே அவர் கரெக்டாக கொண்டு விட்டார். நம்ம இயக்குனர் இமயம் வாரராஜா சொல்லுவார், நான் படப்பிடிப்பு செல்லும் பொழுது என் கேமராமேன் கண்ணன் என்கிற 2 கண்களைத்தான் எடுத்து செல்வேன், அதுதான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்குற வலிமை இருக்கும் பாரு. யாரும் சொன்ன மாதிரி ஈஸ்வர் இவர் நெட்டுக்கு எடுத்து விட்டார். இவர் நம்ம சங்கிலி ஈஸ்வரோட நெற்றிக்கனை வச்சு படப்பிடிப்பு எடுத்துருக்காரு. நான் ஒன்றே ஒன்று சார், நான் ட்ரெயிலில் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன படம் பார்ப்போம், அதில் பாதி படத்துக்கு மேலே ஆசைக்காக எடுக்கப்பட்ட படங்கள். ஏன் சொன்னாங்கல்ல படமாக சரியில்லை, அவர் இதே மாதிரி சொன்னார், உனக்கு கதையை கேளுங்கியா, நல்ல படமாக எடுங்கியான்னாப்புல ராஜன் சார் சொன்னார். அவர் ப்ரொடியூசருக்காக பொங்கி எழுந்த ராஜாவும் சொன்னார். என்ன சொன்னால் ஆசைக்காக எடுக்கிற படம் வேறு, என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டர் ஆக்கணும், நான் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்னு எனக்கு பேர் வரணும், இந்த நோக்கத்தில் எடுக்கிற படங்கள்லாம் ஈசல் மாதிரி அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே ஊந்துடும். நீங்கள் படத்தை படமாக எடுக்கணும், நேசிக்கணும், லவ் பண்ணணும், ஒரு படம் வெற்றி படம் கொடுத்து மக்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும், அந்த நோக்கத்தில் வைக்கணும். படம் பார்க்க வைக்கிறது இல்லை, மக்களை திரும்பி பார்க்கணும்னு நினைக்க வைக்கணும். அப்படி எடுக்கிற படம் தான் ஜெயிக்கும், அதுதான் படம், அதான் திரைப்படம். நான் ஆசைக்கு என்ன பண்ணுறது, ஊரில் திருவிழாவில்
திருவிழா இருக்கும். திருவிழா கடையில் அந்த ஊர்லேயே ரெகுலராக ஹோட்டல் இருக்கும், ஒரு கடையெல்லாம் இருக்கும். அவன் தரமாக பண்ணிட்டே இருப்பான். இந்த திருவிழா கடையில் ஸ்வீட் கடை போடுறான் பாருங்க, அவன் தரத்துக்கு கவலை மாட்டான். அவன் இன்றைக்கி இந்த திருவிழா இந்த ஊர் இன்னொரு ஊர் தரம் இருக்காது. ஆமாம், அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது, இந்த வடம் மஞ்சு விரட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது, இது ஆசைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும், அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். சங்கிலிக்கு இயக்குனர் சும்மா நானும் இயக்குனர் ஆகணும், என் பேரும் டைட்டில் இயக்குனர் சங்கிலின்னு வரணுங்கிறக்க இல்லை. சங்கிலி யாருன்னு காட்டுக்கிற எடுத்தது, ஒரு டைட்டில் காடுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. எல்லா டெக்னீஷியன் சரி, அவர் பாடலாசிரியராக இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், கேமராமேன் எல்லாம் உழைச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் நான் உங்களோட உழைப்பை பார்த்தேன், உங்கள் வெறியை பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க சார், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அசோக் இன்னொன்று எப்படின்னா, இதில் எங்கள் மேடையில் திருப்பாச்சி 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஆமாம், என் திருப்பாச்சியில் என்னோடய படத்தை ஒர்க் பண்ண சம்பத் ராம் அண்ணன், கூல் சுரேஷ். நான் அப்போ எனக்கு முதல் படம் தானே. கூல் சுரேஷ்லாம் அப்போ ஃபேமஸான நடிகர். அவர் வச்சு வேலை வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன இல்லை இதெல்லாம் டைலாக்காக பாரு, அப்போ இது இப்படி மாற்றலாமா பாரு, என்னடா விஜய் சாரோட சொல்லலை, இவர் டைலாக் மாற்ற சொல்கிறாரு அப்படின்னா. இல்லை சார், கொஞ்சம் இப்படி வந்தால் கொஞ்சம் மக்கள் ரசிப்பாங்கம்பாங்க. சரி, அவர் சொன்ன கிளாஸில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு புது இயக்குனர் இல்லை, அதனால் இன்றைக்கும் திருப்பாச்சி பார்த்து நம்ம யூனிட்டு மிரட்டர் சிவா, ஆமாம் 3 பேரும் இங்கே என்னோடய யூனிட்டில் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்த்துக்கள். அசோக் சார், அசோக் எல்லோரும் முருகா அசோக்கும்பாங்க. இன்றைக்கும் முருகா அசோக்னா என்றைக்குமே முருகன் உங்களோட விட்டுட்டே இருக்கார் சார். அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு படப்பேர் ஒட்டிக்கும், ஆனால் உங்களுக்கு முருகரே ஒட்டியிருக்காரு. கண்டிப்பாக என்றைக்கும் கூட இருப்பார், பெரிய வெட்டி உங்களுக்கு கொடுப்பார். அசோக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான், சும்மா ஆசைக்கு ஹீரோ நடித்து போகிறவில்லை. இந்த சினிமாவோடு அவர் அந்த கட்டி புரண்டு சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் சினிமா விட மாட்டார் சார், அவர் சினிமா உங்களை விடாது சார், நான் சொல்கிறேன். ஏன்னா நீ சினிமா உண்மையாக நேசிக்கிறிய, சினிமா உண்மையாக லவ் பண்ணுறிய. ஒரே ஒரு கமிட் ஆகிட்டான், எப்போ ஷூட்டிங் கூப்பிட்றாங்களோ அப்போ போவோம், என்ன டைலாக் கொடுக்குறாங்களோ பேசிட்டு போவோம். அந்த ரகம் இல்லை இந்த அசோக். இன்வால்வ் ஆவார், இதில் என்ன பண்ணலாம் கேட்பார். அது அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சார். அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தன் என்னைக்கா பிரியாவில் ஜெயிப்பான் சார். இன்னொன்று, இந்த படம் கிராமத்து சூழலை, கிராமத்து மனத்தோடு இந்த படம் எடுத்துருக்காங்க. என்றைக்கு ஒரு ஹீரோவுக்கு யார் முதல்ல எப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணாலும் மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த கிராமத்து மனத்தோடு கிராமத்து கலாச்சாரத்தோடு எடுத்த படம் தான் அவரை சூப்பர் ஸ்டாராக முதல்ல அஸ்திரம் உட்கார வச்சது. அது மாதிரி சிவாஜி கணேசன் சார், நடிகர் சிவாஜி கணேசன் நிறைய படம் பண்ணார். ஆனால் பட்டி தொட்டில் தியேட்டருக்கு வண்டி கட்டிட்டு பார்த்த படம்னா பட்டிக்கடை பட்டணமா, வண்டியில் தான் இறங்குவாங்க எல்லாம். அங்கே முதல்ல சைக்கிள் நிற்கும், அந்த படத்துக்கு வண்டி கட்டி இறங்குனாங்க. சிவகுமார் சார் நிறைய படம் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் அவருக்கு பெரிய அடையாளங்கிறது ரோஜா புரோகிகாரி கிராமத்து படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணார். அன்னொரு ஆலயம், அன்புக்கு நானிடம் நிறைய பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு அந்த தகுதியை கொடுத்த படம் முரட்டுக்காலை. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் எங்கள் ஊரில்
முதல்ல கமலஹாசன் அவர் படத்துக்கு வந்து இதே மாதிரி வண்டி கட்டி வந்து இறங்கி பார்த்த படம் சகலகலா வல்லவன். விஜய் சார் கில்லி, உங்களுக்கு சிட்டியில் நடக்கிற கதையாக இருந்தால் கூட அந்த கபடி 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 கபடிங்கிறது கிராமத்து விளையாட்டு. அந்த கிராமத்து விளையாட்டு தான் அதுக்கு வந்து அந்த படத்தோட களமே தான். அந்த கில்லி வந்து பட்டி தொட்டலாம் பட்டை கிளப்பிச்சு. அஜித் சார் வீரம் கொண்டு அந்த அடுத்த மக்களை கொண்டு சேர்த்துச்சு. சூர்யா சார் பார்த்தா சிங்கம், கார்த்திக் சார் பார்த்தா பருத்திவீரன். இன்னைக்கு பருத்திவீரன் நடிக்கிறதுக்கு ஒரு படம் வரல, ஒத்துக்கணும்லாம் ஒத்துக்கணும். அப்போ ஒரு ஹீரோ வந்து நீங்கள் கோட் சூட்டு போட்டு கன் எடுத்துகிட்டு சுட்டா மட்டும் ஹீரோ இல்லை. நீங்கள் கிராமத்தில் இறங்கி பண்ணணும், கிராமத்து கதையை பண்ணணும். ஒரு கிராமத்தை நான் நடித்து வெற்றி அடைஞ்சா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முழுமையான ஹீரோ. நான் ஃபேண்டசி ஹீரோ, நான் இதுக்கு பேன் இண்டியா மூவி பண்ணுறேன், கோட் தான் போடுவேன், ஷூ தான் போடுவேன், துப்பாக்கி தான் கையில் வச்சுக்கிருவேன்னா நீங்கள் முழுமையான ஹீரோ ஆக முடியாது. இன்றைக்கி எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ரஜினிலேருந்து கமல்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து இன்ன வரைக்கும் உள்ள ஹீரோ வரைக்கும் கிராமத்தில் இறங்கி அடித்தா தான் முழுமையான ஹீரோ. அசோக் அவர்கள் வடம் மஞ்சு விரட்டு இந்த கிராமத்து கதையில் கிராமத்து நாயகனா ஒரு வீரமுள்ள இளைஞனா நடிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய அஸ்தவத்தை கொடுக்கும். கைதாம்மா கொஞ்சம் நீங்கள் எதிர்த்து பயமாக இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க. கதாநாயகி யாழினி முருகன். இந்த அவங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு விரும்பாண்டியில் அபிராமி பார்த்த மாதிரியே இருக்குது. ஆமாம், நல்லா நடிச்சிருந்தீங்க. அந்த ஆம்பளை சட்டை போட்டோடனே கரெக்டாக பக்கா அந்த கிராமத்து லுக்கு. எங்கள் ஊர்லாம் ஆம்பளை மாடு வளர்க்குறத விட பொம்பளைக்கு தான் அதிகம் மாடு வளர்ப்பாங்க. அவங்க தான் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே அவங்க தான். ஆம்பளை கரெக்டாக நேரம் இழுத்து கொண்டு ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அதை பராமரிக்கிறது லேடிஸ் தான் கரெக்டாக. அதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு கிராமத்து கதையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கல. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையணும். அடுத்து இந்த வடம் மஞ்சு விரட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி. ஆமாம், அவரை பிடிச்சதுன்னா நம்மளை மாதிரி அதிகம் பேசலை. அவர் வந்தார், வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்துட்டார் அவர். ஆனால் இப்படி ஒரு கதை எடுத்து நல்லா தெரியும். இது வந்து நம்ம சின்ன படிச்சுட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இது சின்ன பட்ஜெட்டே இல்லை. பொருளாதார ரீதியாக என்ன எவ்வளோ செலவு பண்ணுங்கிற பொறுத்துலாம் இங்கே பட்ஜெட்டில் தரம் பேசணும். இந்த படத்தோட தரம் பேசுது, ஒவ்வொரு ஃப்ரேம் தரம். பழனிசாமி இந்த படம் வெற்றி அடைந்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களை மாதிரி பிடிச்சர் சொன்னாங்களே பிடிச்சன்னு, நீங்கள் உதயகுமார் சார், இவர் கரெக்டாக கதை தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான இயக்குனர் தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு, கரெக்டான ஹீரோ தேர்ந்தெடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற தயாரிப்புலாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லதாக இருப்பவங்களே அவ்வளோ பாராட்டுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல மற்ற தயாரிப்பு விட்டுருவோம். இப்போ கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.